எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். உருளைக்கிழங்கு வச்சு நம்ம யூஸ்வலாக வீட்டில் நிறைய ஸ்நாக்ஸ் செய்கிறதுண்டு. இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு அருமையான ஸ்நாக் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது சில்லி கார்லிக் பொட்டேட்டோ பைட்ஸ். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்குன்னு சொல்லலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூண்டு உருளைக்கிழங்கு பைட்ஸ் பண்ணுறதுக்கு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு துருவி வச்சுக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. நெக்ஸ்ட் இதில் 2 பெரிய சைஸ் பூண்டை துருவி சேர்க்குறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் போடுங்க. உங்ககிட்ட இட்டாலியன் சீசனிங் இல்லைன்னா நீங்கள் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் இல்லை ஒரிகானோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி போடுங்க. உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாமனா நீங்கள் பச்சை மிளகாயை சேர்க்க வேண்டாம். அடுத்து கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்க்குறேன். 1/4 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, நெக்ஸ்ட் 1/2 கப் பிரெட் க்ரம்ஸ் போடுங்க. பிரெட் க்ரம்ஸ் சேர்க்கறதுனால எக்ஸ்ட்ரா இருக்கிற மாய்ஸ்சர் அப்சார்ப் ஆகிட்டு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் நல்ல மாவு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் நல்லா எக்ஸ்ட்ரா இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் அப்சார்ப் பண்ணிடுச்சு. பாருங்கள், மிக்ஸ்டர் நல்ல மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. அடுத்து உருளைக்கிழங்கு மிக்ஸ்சரை டிப் பண்ணுறதுக்கு மாவு கலவையை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் சோள மாவு போடுங்க, 2 டீஸ்பூன் மைதா. நெக்ஸ்ட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. மைதா சேர்க்காம வெறும் சோள மாவு மட்டும் கூட கரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைக்கிறேன். மாவு கலவை இப்போ ரெடி. தனியாக எடுத்து வச்சுருங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ மாவு கையில் ஒட்டாமல் ஷேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். நெக்ஸ்ட் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு மிக்ஸ்சரை எடுத்து உங்களுக்கு பிடிச்ச சைஸில் பிடிச்சி ஷேப் பண்ணிக்கோங்க. நல்ல ஈவன் பண்ணி பர்ஃபெக்டாக ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த உருளைக்கிழங்கு மிக்ஸ்சரை இந்த மாதிரி ஷேப் பண்ண பிறகு இதை மாவு கலவையில் போட்டு பிரட்டுங்க. நெக்ஸ்ட் பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. பிரெட் க்ரம்ஸ் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோ நம்மளோட ஹோம் குக்கிங் சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். நெக்ஸ்ட் கடாயில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் உருட்டி வச்ச உருளைக்கிழங்கு மிக்ஸ்சரை எண்ணெயில் போடுங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணுங்க. எண்ணெயில இருந்து எடுத்துட்டு நல்ல சூடா கெச்சப் இல்லைன்னா ஸ்பைசி மேயோனேஸ் வச்சு சர்வ் பண்ணுங்க. சூப்பரான சில்லி கார்லிக் பொட்டேட்டோ பைட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்ச உடனே சூடாக கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா ஸ்பைசி மேயோ வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்குன்னு சொல்லலாம். நீங்கள் ஸ்டார்டராகவும் இதை சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.